சப்போஸ் அது உங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே அனமாலி ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கிட்னியில் வந்துட்டு லைட்டாக வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அழகாக கை இப்படி வச்சுட்டு படுத்திருந்தது, நல்லா பார்த்தேன். லைட்டாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஹலோ ஆல், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன லாகுனா என்னோடய அனாமலை ஸ்கேன் லாக் தான் பார்க்க போகிறோம். 5th ஆகஸ்ட் நான் செக்கப் போனேன். அப்போது நெக்ஸ்ட் டேவே எனக்கு அனாமலை ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 5th ஆகஸ்ட் வந்துட்டு செக்கப் போகிறோம். நான் இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்கேனு என்டி ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் லாக் எடுக்கவே இல்லை. ஸோ இதை தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேன் லாகு. நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா என்னோடய வீடு இப்போது 4th ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் 1st ஸ்ட்ரீட் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம், வேறு கொஞ்சம் பக்கம்தான். நாங்கள் 5th ஆகஸ்ட் செக்கப் போகும்போது டேப்லெட்ஸ் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் டே ஸ்கேனுக்கு வரணுமே அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ நான் போன நேரம்னு பார்த்து ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த பொண்ணு வந்து வெயிட்டும் பிபியும் செக் பண்ணுச்சு. ஸோ நான் அன்றைக்கே செக் பண்ணனால நெக்ஸ்ட் டே நான் அதை செக் பண்ணலை. அன்னைக்கு என்னோடய பிபி 110 இருந்துச்சு அண்டு வெயிட் பார்த்திங்கன்னா 48 அரௌண்ட் வந்தது. நான் இதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கும்போது பிரபுல் அங்கே அடங்கவே இல்லையா, அதனால் அவங்க அப்பா லிஃப்ட்டில் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நேரம் அவனை அப்படியே சமாளிச்சிட்டு இருந்தோம். அது போக எனக்கு சுகர் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுக்கணும். அது நெக்ஸ்ட் டே வந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அனமாலி ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நம்ம அதுக்கு தான் போகிறோம். நாளைக்கு பிளட்டு சுகர் 2 டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அடுத்து அனமாலி ஸ்கேனுக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே டைமுக்கு ஒரு 7:30 அந்த டைமில் வர சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் எடுத்ததும் நாளைக்கு 5th மந்தோட ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட் டே சி செக்ஷன்னால் இது செகண்ட் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டது வந்துட்டு அப்பப்போ பெயின் வரும். இப்போ கேட்டாங்க பெயின் இருக்கான்னு. படுக்கும்போது அந்த லைட்டாக அந்த பெயின் வரும்னு சொன்னேன். சப்போஸ் அது உங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அதிகமாக பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா வேலை வந்துட்டு அதிகமாக செய்யக்கூடாதான். பட் நம்ம வீட்டில் நான் பெருசாக ரிஸ்க் எடுத்து எதுவும் ஒர்க் செய்ய மாட்டேன், ஏதோ மேலோட்டமாக தான் செஞ்சிட்ருக்கேன். சப்போஸ் அப்படி பெயின் அதிகமாச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு வந்துட்டோம். 5th ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக்கப் போனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே அனாமலை ஸ்கேனுக்கு வந்துட்டு டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அனாமலை ஸ்கேன் எடுத்துக்கலான்னு சொன்னதும் சரின்னு நாங்கள் வந்துட்டோம். இப்போது 6th ஆகஸ்ட் நாங்கள் ஸ்கேனுக்கு போனோம். போயிட்டு உடனே கூப்பிட்டுட்டாங்க. நர்ஸே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப லக்கிங்க, வந்தவுடனே வந்துட்டீங்க ஸ்கேனுக்கு, உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் அங்கே எல்லாருமே பழக்கம், ஏன்னா அவங்க அங்கே ஆர்டர் எடுக்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில். சரி அப்படின்ட்டு நல்லா தான் பேசுவாங்க எல்லா நர்ஸுமே. சரி அப்படின்ட்டு ஸ்கேனுக்கு போனேன். போயிட்டு ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hour ஃபுல்லாகவே ஸ்கேன் எடுத்தாங்க. அதாவது இப்படி நேராக படுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி 3 பக்கமும் திரும்பி ஸ்கேன் எடுத்தாங்க. ஓகே, எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா பேபிக்கு வந்துட்டு அந்த கிட்னியில் வந்துட்டு லைட்டாக வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அது ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, லோ ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது அடுத்த ஸ்கேனில் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், அது சரியாயிடும். ஒவ்வொன்று வளர சரியாயிடும், இல்லாட்டி பிறந்தக்கப்புறம் சரியாயிடும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, லோ ரிஸ்க் தான். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணையில் அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சொன்னதுமே லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பட் பயப்பட வேணாம் தான் சொன்னாங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி அப்படியே ஒட்டுக்கா, ஏன்னா அனாமலை ஸ்கேனில் வந்துட்டு முழு உருவம் வந்துடும் இல்லையா 5th மந்தில். ஸோ எனக்கு எல்லாமே அவன் கை கால் முகம் எல்லாமே காமிச்சாங்க.
அழகாக கை இப்படி வச்சுட்டு படுத்திருந்தது. நல்லா பார்த்தேன். தனித்தனியாக காமிச்சாங்க. மூஞ்சி, தலை, கை, கால். கை இப்படி வச்சுட்டு படுத்திருந்தது, கால் டிங் டிங்குன்னு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அது அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்துட்டு வெளியே வந்ததுமே ஹஸ்பண்ட்கிட்டேயே சொன்னேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இது மாதிரி இப்படி லோ ரிஸ்க்காக தான் இருக்குது. ஸ்கேன் வந்துட்டு ஒருத்தவங்க எடுப்பாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும் இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க, லோ ரிஸ்க் தான், இது வளர வளர சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகே நீங்கள் இனி 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு லோ ரிஸ்க் தான், இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஒன்றும் ஆகாது தான். ஸோ பார்த்துக்கலாம். மற்றபடி பேபி ஓகே, நல்லபடியாக இருக்காங்க. எல்லாமே வளர்ச்சி ஓகேவாக இருக்குது. நானே பார்த்தேன் கை கால் அசைறது, ஃபேஸு எல்லாமே. எனக்கு ஃபேஸ் டக்குன்னு பார்த்தோன்னே பிரகுலாட்டே இருந்துச்சு. அப்படியே பிரகுல் மாதிரி தான் இவங்களும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்தவொடனே விக்னேஷ் கிட்ட சொன்னேன், இது மாதிரி பிரகுல் மாதிரியே இருந்தால் எனக்கு எல்லாமே தனித்தனியாக காமிச்சாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்டி ஸ்கேன் வரைக்குமே நாங்கள் வெளியே தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தோம். தனியாக ஒரு ப்ரைவேட்டில் போய் தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது இங்கே நாங்கள் செக்கப் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லே எடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எங்களுக்கு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் எப்படி காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அழகாக இருந்துச்சு. பேபி ஃபுல்லாகவே நான் பார்த்தேன். நல்லா க்ரோத் ஆகிட்டு வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான், மேபி சரி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகர் இருக்கார், துணையாக இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர வளர சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஃபேஸ்லேயுமே நான் பெருசாக எதுவும் பார்க்கல. அவங்க கேஷுவலாக தான் சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லாமல் சரியாயிடும் போது எனக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் தோணுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ட்டு. ஓகே, நீ நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் பார்ப்போம். மேபி நீ 2 வீக்ஸ் கழிச்சு போவேன் இல்லையா, அப்போ கூட வாட்ச் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அனாமலி ஸ்கேன் முடிஞ்சுது. அதே மாதிரி லாஸ்ட்டு ப்ளட் செக் பண்ணும்போது எனக்கு 9.7 இருந்துச்சு இல்லையா, இப்போது 10.6 ஆகிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். 1 பாயிண்ட் ஏறி இருக்கே அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் போனேன். எங்காவது ப்ளட் இன்னும் கம்மியாகிடுமோ, இது இன்னும் ஒரு ரிஸ்க்கு கொண்டு போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இனி ஜிஹெச் செக்கப் போகும்போது 4 ஊசி போட சொல்லியிருக்காங்க ப்ளட்டுக்கு. ஸோ அது இனி என்னென்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ஓகே தான், ஒரு 1 பாயிண்ட் ஏறி இருக்கிறனால ஓகேவாக இருக்குது. அது போக சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க, அது வந்துட்டு ஒரு 81 அந்த ரேஞ்ச் இருந்தது. ஓகே நார்மல் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பாடான்ட் ஆயிடுச்சு. இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு லாகில் பார்க்கலாம். பாய்.